ஹலோ எவ்ரிவான். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான இன்ஃபர்மேஷன். எங்கேயும் ஸ்கிப் பண்ணாம கேளுங்க. நீங்க எந்த ஊர்ல இருந்தாலும் உங்களால ஹிந்தி எக்ஸாம்ஸ் எழுத முடியும். சபா எக்ஸாம்ஸ் எழுத முடியும். நெக்ஸ்ட்டு உங்களுக்கு புக் வேணும்னா நீங்க என்ன அப்ரோச் பண்ணி புக்ஸ வாங்கிக்கலாம். ஓகேவா? ஹால் டிக்கெட் உங்க வீட்டுக்கே வந்து சேர்ந்துரும். ஸோ எக்ஸாம்ஸ் எல்லாமே உங்களோட க்ளோஸ்டு லொகேஷன்ஸ்ல தான் இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நீங்க இப்போ பிராத்மிக் எக்ஸாம், மத்தியமா ராஷ்டிர பாஷா எக்ஸாம் எழுத விரும்புறீங்க அப்படின்னா, உங்களுக்கு 2 1/2 மாசம் டைம் இருக்கு. தாராளமா நீங்க ஃபர்ஸ்ட் கிளாஸ் மார்க் எடுக்கிற அளவுக்கு உங்களால ப்ரிப்பேர் பண்ணிக்க முடியும். ஒவ்வொரு வார்த்தைக்கும் நான் மீனிங் சொல்லி தான் லெசன்ஸ் எல்லாமே எடுப்பேன். கண்டிப்பா கிளாஸஸ் உங்களுக்கு ஒர்த்தா இருக்கும். பிராத்மிக் எக்ஸாம் ரொம்ப ஈஸின்றதால, பிராத்மிக்கோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா, ₹2000 தான். இது ஓகேவா? ஏன்னா இன்னும் வந்து 2 1/2 மாசம் தான் டைம் இருக்கு. அதுவும் பிராத்மிக்ல ரொம்பவே கம்மியான போர்ஷன்ஸ் இருக்கு. அதனால ₹2000. மத்த கிளாஸஸ்க்கு பார்த்தீங்கன்னா, ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் ₹150 பெர் செக்ஷன். அதாவது நீங்க ரொம்ப ஸ்பீட் லேர்னரா இருக்கீங்க அப்படின்னா, நீங்க ஒரு 10 செஷன்லேருந்து 15 செஷனுக்குள்ள உங்களோட கோர்ஸ நீங்க முடிச்சுப்பீங்க. அது ராஷ்டிர பாஷாவா இருக்கலாம், இல்ல பிராத்மிகா இருக்கலாம். சப்போஸ் உங்களால வந்து 150 எல்லாருக்கும் சார்ஜ் பண்ண முடியாது. ஆனா, நான் ரொம்ப ஸ்லோ லேர்னர் எனக்கு ஃபுல்லா கத்துக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, 3500 ஒவ்வொரு பேக்கேஜோட ஃபீஸ். பிராத்மிக்குக்கு மட்டும் வந்து ₹2000 இப்போ ஆஃபர் ரேட். ஏன்னா 2 1/2 மாசம் ரொம்பவே டைம் அதிகம் பிராத்மிக்குக்கு. ஸோ அது அஃபோர்டபுளான ஃபீஸ் ₹2000. ஸோ நீங்க வேற எந்த பேக்கேஜும் எடுத்தீங்க 3500 இனிஷியலாவே பே பண்ணிட்டீங்க அப்படின்னா, நீங்க எவ்வளோ டியூரேஷன் வேணா எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இந்த பேட்சஸ் நாங்க ஜிஸ் எல்லாமே சேர்ந்து ஒரு குரூப் மாரி கிரியேட் பண்ணி எடுத்துட்டு இருக்கோம். அதனால மேக்ஸிமம் என்னோட குரூப்ல 5 பேர் தான் ஒரு டைம்ல படிப்பீங்க. டவுட் கிளியரன்ஸ்ன்றது கண்டிப்பா உண்டு. டெய்லி ஹோம் ஒர்க் உண்டு. ப்ளஸ் எல்லா வீடியோஸும் யூடியூப்லேயும் நான் போஸ்ட் பண்ணிவிடுவேன். அதனால நீங்கள் யூடியூப்பில் ரெஃபர் பண்ணி திரும்ப ரீகால் கூட பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நீங்கள் டியூஷன் சென்டர் வைக்கிறதுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? நீங்கள் ராஷ்டிர பாஷா லெவல் டேரெக்டாக எடுத்தால் கூட என்னால் உங்களை ஃபஸ்ட் கிளாஸ் லெவலுக்கு கொண்டு வர முடியும். உங்களுக்கு ஹிந்தியில் 0 நாலேஜ் இருந்தாலும் பரவாயில்ல, ரீடிங் அண்ட் ரைட்டிங் கற்றுக் கொடுத்து என்னால் உங்களை கிளியர் பண்ண வைக்க